நமஸ்தே. பெரியவா சரணம். மண்மங்கலம்னு சொல்லக்கூடிய கிராமத்துக்குள்ள பரம அனுகிரகமூர்த்தியாக ஏதோ ஒரு லீலையை பண்ணுறதுக்காக நம்ம பெரியவா தன்னுடைய பரிவாரங்களோட உள்ள நுழையிறாங்கிறத பார்த்தோம். இப்போ கிராமமே கிட்டத்தட்ட ரொம்ப முழிக்காத ஒரு நேரம், வைகரை நேரம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி விடிகாத்தால நேரம். ஒரே ஒரு அம்மா தன்னுடைய ஆற்று வாசலில் மாடத்தில் விளக்கை ஏற்றி வச்சுவிட்டு ஏதோ அந்த விளக்கு வெளிச்சத்தில் அழகாக கோலத்தை போட்டுன்னு இருக்கா. அவள் மாத்திரம் பார்க்குறா, தூரக்கேருந்து ஏதோ யானை குதிரை ஒட்டகம் மாதிரி எல்லாம் படப்படையாக ஏதோ வரா மாதிரி இருக்குது. ஜனங்க நிறைய சாரி சாரியாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா அவள் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் 10 பேர் இருந்தாலே ஒரு பெரிய கூட்டம் ஆகிடுமோ இல்லையா. அந்த மாதிரி இவளை பார்த்துட்டு இங்கேருந்து வரா, யார் இது அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்க்க ஆரம்பிக்கிறா. நடுவில் இந்த மேனா பல்லக்கு தூக்கின்னு வரதை பார்த்த உடனே அவளுக்கு தெரிஞ்சுடுத்து இது பெரியவாளாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சட்டுன்னு ஒரு ஞாபகம் வந்து உடனே ஆற்றுக்குள்ளே போய் தன்னுடைய ஆற்றுக்காரரை எழுப்புறாளாம். எழுப்பி, என்ன எனக்கு கனவா நிஜமானு தெரியல, பெரியவா பல்லக்கு இந்த பக்கம் வரா மாதிரி இருக்கு, வந்து பாருங்கோ அப்படிங்கிறா. அவர் திபு திபுன்னு ஓடி வந்து பார்த்துட்டு, சிச்சோ நிஜமாவே பெரியவா பல்லக்கு தான் வருது, தெரியல, நம்மாத்துக்கெல்லாம் பெரியவா வரக்கூடிய யோகம் நமக்கு கிடைக்குமோ, நான் போய் சட்டுன்னு குளிச்சுட்டு வந்துடுறேன், எதுக்கும் பூர்ண கும்பம் தயார் பண்ணி வை, நமக்கும் இந்த அனுகிரகம் கிடைக்கிறதா பார்ப்போம், பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்ட்டு அவர் குளிக்கிறதுக்கு ஓடுறார். 2 சொம்பு தண்ணி விட்டுன்னு ஓடி வந்துடுறேன் அப்படின்ட்டு. இந்த அம்மா அதுக்குள்ளே பூர்ண கும்பம்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கா. இங்கே கிராமத்துக்குள்ளே வருது பெரியவாளுடைய பரிவாரம். அப்படியே வரும் பொழுது கரெக்டாக சொல்லி வச்சா மாதிரி இவாத்து வாசலில் வந்த உடனே பெரியவா அதை நிறுத்த சொல்கிறாளாம். அப்படின்னு நிற்கிறது. அதுக்குள்ளே உள்ளே இந்த மாமாவும் வந்துட்டார். வந்த உடனே இவாளுக்கு ஆச்சரியம் தாங்கலை. நம்ம பெரியவாட்ட மனசார தான் பிரார்த்தனை கேட்டுட்டோம், நேரில் போய் கூட ஒன்றும் கேட்கல, நம்ம ஒரு விஞ்ஞாபனமாக போய் சொல்லலை, முன்னாடி கரெக்டாக இங்கே வாசல் நின்று இருக்காளேன்னு சொல்லிவிட்டு அத்தனை ஆசையோடு போய் பூர்ணகும்பம் கொடுத்து பெரியவாளை ஆற்றுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டாலாம். உடனே அங்கே மடத்துலேருந்து மேனேஜர் இருப்பார் கூட, அவர் இந்த மாட்டை சொல்லி திண்ணையை கொஞ்சம் மொழிகி சுத்தப்படுத்தி வைமா அப்படின்னு எல்லாம் தயார் பண்ணா. பெரியவா மௌனத்தில் இருக்கா. அப்படி மெதுவாக இறங்கி வந்து பெரியவா எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை பண்ணிவிட்டு அந்த திண்ணையில் வந்து உட்காண்டாலாம். கிராமத்தில் ஒரு கிராமம்னு சொன்னாலே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுனாக்கா தீ மாதிரி, காட்டு தீ மாதிரி பரவிடுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நியூஸ் பரவிடுத்து ஊரெல்லாம். எல்லாருக்கும் பெரியவா வந்திருக்கா பெரியவா வந்திருக்கா அப்படின்னு எல்லாரும் உடனே கிளம்பி பெரியவா தரிசனத்துக்காக ஓடி ஓடி வரா. அப்படி கிராமத்து ஜனங்கள் எல்லார்கிட்டையும் இதுவும் பெரியவா சொன்ன விஷயம்தான். கிராமத்து ஜனங்களுக்கு மனசில் எந்த கல்மிஷமும் கிடையாது. நன்னா ஒரு சுவாமி காரியம் அப்படின்னாக்கா எல்லாம் நன்னா ஒன்று சேர்ந்துண்டு எல்லாம் செய்யணுங்கிற ஒரு நினைப்பு அவளுக்கு நிறைய உண்டு அப்படிங்கிறத பெரியவா சொல்லலாம். நிறைய படித்து, அதாவது இந்த மாடர்ன் இன்ஸ்டிடியூஷன் இருக்க எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், அந்த மாதிரி எங்கெல்லாம் ஜாஸ்தி நம்ம படிக்கிறதுக்கு போகிறோமோ அப்படி ரொம்ப படிச்சுட்டே போகிறவாளுக்கு தான் வந்து நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய இந்த மூதாதையர்கள் விட்டுட்டு போன விஷயங்கள்னு என்னெல்லாம் நம்பிக்கைகள் சாஸ்திரங்கள் இருக்கு, இதிலிருந்து அவெல்லாம் விலகி போயிடுறா. ரொம்ப பெரிய படிப்புக்குன்னு போகிறவாள்லாம். ஆனால் ரொம்ப படிக்காமக்கு ஏதோ கிராமத்தில் இப்படி இருந்துட்டு இருக்கிறவாள்லாம் இருக்காளே, குடியானவாள்லாம், அவளுக்கு தான் நிஜமாவே சுவாமி பக்திங்கிற விஷயங்கள்லாம் நல்ல பிடிப்பு இருக்குது அப்படின்னு பெரியவா சொல்கிறது இந்த இடத்துல ஞாபகம் வருது. அப்படி இந்த ஊரில் இருக்கிற ஜனங்க எல்லாரும் பெரியவாளை தேடி வந்துவிட்டா. ஆனால் ஜனங்களுக்கெல்லாம் ஒரே வருத்தம் வேற. ஒரு பக்கம் சந்தோஷம், பெரியவா நம்ம கிராமத்துக்கு வந்திருக்காளே, அவர் பாதம் பட்டிருக்கேன் இந்த மண்ணிலன்னு சந்தோஷம். 100 பக்கம் வருத்தம் என்னென்னா, பெரியவா வரான்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாக்கா ஊர் எல்லையிலே எல்லாருமா சேர்ந்து வந்து அங்கே சுவாமிக்கு பூர்ணகும்பம் கொடுத்து மரியாதையோடு அங்கேருந்து அழிச்சுன்னு வந்திருக்கலாமே மேலத்தாளத்தோட, அது பண்ண முடியாமல் போயிட்டேன்னு ஒரு வருத்தம் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டாலாம். என்ன மனசு பாருங்க. பெரியவா எல்லாத்தையும் கேட்டுருக்கா, உட்காண்டிருக்கா. இங்கே பெரியவா முன்னாடி திண்ணையில் எல்லாரும் தன்னால் முடிஞ்சது அப்படின்னு ஏதோ ஒரு பழமோ ஒரு பூ மாலையோ எல்லாத்தையும் கொண்டு பெரியவா முன்னாடி அப்படி சமர்ப்பணமாக எல்லாம் வச்சுட்டு இருக்கா. அந்த ஊரில் அப்போ தான் மாசி மாதம் இல்லையா, அறுவடையெல்லாம் ஆன காலம்னு அவாவா விவசாயிகள்லாம் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன அவள் விளைச்சல்ல இருந்தோ அதெல்லாம் கொண்டு வந்து சுவாமி முன்னாடி சமர்ப்பணமாக எல்லாத்தையும் கொட்டிட்டு மனசு முழுக்க ஒரு நிறைவு சமர்ப்பணம் பண்ணி இப்படி எல்லாரும் நடந்துட்டுருக்கு. பெரியவா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. வாயை திறந்து பேசலை, ஏன்னா மௌனம். இந்த சந்தர்ப்பம் ஆயிடுத்து. அப்போது ஊரில் எல்லாரும் எங்கெங்கே கார்த்தால இப்போ பூஜைகள்லாம் ஆணுமே இருக்கிறவா அவாவா கொஞ்சம் ஸ்நானம் பண்ணி ஏதாவது கார்த்தால பண்ண வேண்டிய கர்மாக்கள்லாம் அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் ஆறுது. அப்புறம் அப்படி பெரியவா உட்காண்டிருக்கா. மெதுவாக திரும்பி ஜனங்கள்லாம் அசம்பிள் ஆகும் பொழுது ஒருத்தரை கூப்பிட்டு இந்த ஊரில் இருக்கிற பெரியவா, அதாவது வயசானவ யார் இருக்காளோ அவளை ஐஷன்வான்னு சொல்லி அனுப்பிச்சி விடுறா. எல்லாம் சைகையில் தான். அப்படி ஒருத்தர் ரொம்ப வயசான ஒருத்தர் வர்றாராம். ஒரு 90 வயசுக்கு மேலே இருக்கும் அந்த மனுஷருக்கு அப்படின்னு எழுதியிருக்கா. அவெல்லாம் வந்து உட்காண்ட உடனே ஊர் பெரியவாள்லாம் கூட சேர்ந்து வந்த உடனே பெரியவா கேட்குறாளாம். இப்படி ஒரு கையில் காட்டுறா, இப்படி காமிச்சு இப்படின்னு கேட்குறாளாம். அதாவது ஒரு லிங்கம் மாதிரி முதல்ல ஒரு வடிவத்தை காமிச்சுட்டு, கோயில் மாதிரி ஒன்று காமிச்சுட்டு, இங்கே பரமேஸ்வரனுடைய கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத
பெரியவா சைகையினால கேட்குறா. கூட இருந்த இந்த பக்தர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறா, இங்கே இந்த ஊரில் சிவபெருமான் கோயில் எங்கே இருக்குது? பெரியவா கேட்குறா, சொல்லுங்கோ அப்படின்னாராம். அந்த வயசானவர் இருக்கார, தாத்தான்னு வச்சுப்போம், தாத்தா அப்படியே முழிக்கிறார், ஒன்றும் பதில் சொல்லலை. பாக்கி இருக்கிறவாள்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறார். அவளும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காண்ட்ருக்கா. பெரியவா உங்களைத்தான் கேட்குறா, நீங்கள் தானே இந்த ஊருக்கு பெரியவர், வயசானவர், சொல்லுங்கோ அப்படிங்கிறார் இவர். இல்லை, எங்கள் ஊரில் சிவன் கோயில் இல்லைங்க அப்படின்னாராம். அது எப்படி சிவன் கோயில் இல்லாமல் இருக்கும்? பெரியவா கேட்குறாளே, சொல்லுங்கோ அப்படின்னார். இல்லை, எங்கள் ஊரில் பெருமா கோயில் தாங்க இருக்குது, மேலக்கோடியில் பெருமா கோயில் இருக்குது, அதுதான் எங்களுக்கு ஊரில் இருக்கிற ஒரே கோயில் அப்படின்னாராம். அப்போ இவர் இன்னொருத்தர் சொன்னாராம், பெரியவா கூட இருக்கிற பக்தரில், மேலக்கோடியில் பெருமா கோயில் இருந்ததுனாக்கா கீழக்கோடியில் இந்த பக்கம் சிவன் கோயில் இருக்கணுமோ இல்லையோ? பெரியவா அதை உத்தேசித்து தான் கேட்குறா, எங்கே இருக்குது சிவன் கோயில், எதா இருந்துதா முன்னாடி அப்படிங்கிற. இந்த பெரியவர் சொல்கிறாராம், இல்லை எனக்கு தெரிஞ்சே, யாரே அவருக்கு 90 வயசுக்கு மேலே இந்த தாத்தாக்கு, அவர் சொல்கிறாராம், எனக்கு தெரிஞ்சே இந்த ஊரில் சிவன் கோயில் இருந்ததா எனக்கு நினைவில்லைங்க, இங்கே ஊரில் பெருமா கோயில் மட்டும்தான் உண்டு அப்படின்னாராம். இது என்னடா இது, பெரியவா கேட்டு நம்ம இப்படி இல்லைன்னு சொல்ல வேண்டியதாக போயிட்ட, அப்படி இல்லாத ஒன்றத்தை பெரியவா ஏன் கேட்க போகிறா இப்படின்னு இவாளுக்கெல்லாம் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு என்னடா இப்படி ஆயிடுத்த, நம்ம ஒன்றும் சொல்ல முடியலையே அப்படின்னு யோசிச்சுன்னு உட்காந்துருக்கா. பெரியவா சரி ஆகட்டும் அப்படின்னு அவளை வெயிட் பண்ண சொல்கிறாளாம். அதுக்குள்ளே இன்னும் சில பேர் வந்து தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம், பெரியவாளை பார்த்தாக்கா நமக்கு என்ன சொல்ல தோணும், எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொல்கிறது, நம்ம கஷ்டத்தை தான் முதல்ல போய் நிறைய முறை வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி எல்லாரும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, பிள்ளைக்கு வீடு கட்ட முடியல, இது மாதிரி நிறைய எல்லாம் நடந்துட்டுருக்கு. எல்லாருக்கும் பெரியவா கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கா. அப்போது ஜனங்கள்லாம் இப்படி கூடின்னு வரும் பொழுது திடீர்னு ஒரு இஸ்லாமிய அன்பர் ஒருத்தர் வந்தாராம், ஒரு முஸ்லீம். அவர் வந்து உள்ளுக்குள்ளே வந்தார், அறிமுகப்படுத்தின்றார். லத்தீஃப் பாயின்னு பேர் அவருக்கு, லத்தீஃப் அப்படிங்கிறது அவருடைய பேர். அவருடைய மனைவியும் கூட இருக்கா, மெஹரனிசான்னு பேராம். இவா 2 பேருமா வந்து 2 சீப்பு பேயம்பழம், ஒரு கூட நிறைய ரோஜாப்பூ அப்படி பெரியவாளுக்கு கொண்டு அர்ப்பணமாக கொண்டு வச்சுட்டு ஒரு வந்தனம் பண்ணிட்டு நிற்கிறாளாம். இப்போ இது வரைக்கும் பாக்கி எல்லாம் அந்த ஊர் பெரியவர்கள் எல்லாமும் இங்கே இருந்துட்டுருக்கா. இப்போ இவர் வந்த உடனே இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காருன்னு ஒரு யோசனை இருக்குமோ இல்லையா, ஏதோ வேறு மதத்துக்காரர் அப்படின்ட்டு கிராமத்துக்காரெல்லாம் அப்படி டக்குன்னு பாப்பா என்னன்னு பார்த்த உடனே இந்த லத்தீஃப் பாய் பெரியவாளை வந்தனம் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறார். சுவாமி, எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் இங்கே விவசாயம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். அப்பா காலத்திலேயே நிறைய கோயில் நிலங்கள், அப்பா தாத்தா வழியிலேருந்தே அப்போலேருந்தே கோயில் நிலங்கள்லாம் குத்தகை எடுத்து நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு மரக்கா கூட குறையாமல் கோயிலுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துட்றது அப்படின்னு பழக்கம் எங்கள் பரம்பரையில் இருந்தது. அப்பாவும் எனக்கு அதான் சாமி சொல்லி கொடுத்தாரு, சிவன் சொத்து குலநாசம். எப்படி ஒரு இஸ்லாமியர் தன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கார், சிவன் சொத்து குலநாசம். அதனால் கோயில் நிலத்தில் எப்படி விளைச்சல் நீ பண்ணுறியோ அதுக்கு கோயிலுக்கு நீ கரெக்டாக என்ன கொடுக்கணுமோ அதை ஒழுங்காக கொடுத்துடணும், ஒரு குந்துமணி குறையப்படாது அப்படின்னு அப்பா சொல்லி கொடுத்தாருங்க. அதனால் அதே மாதிரி தான் சாமி இன்னி வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் என்ன ஆச்சோ தெரியல, ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கேன், எந்த ஜென்மாலன்னு தெரியல சாமி. ஒரே ஒரு பொண்ணு இருந்தது, அது ஒரு 10 வயசில் அந்த பொண்ணு போயிடுச்சு. அதனால் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, என்ன பண்ணோன்னு தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டே உட்காண்ட்ருந்தேன். இப்போது சமீபமாக இந்த தோட்ட வேலையெல்லாம் ஓரளவுக்கு இந்த அறுவடையெல்லாம் பண்ணிவிட்டு தோட்ட வேலையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணுன்னு பண்ணிக்கிட்டு இருந்தேன் சாமி. அப்போ நேத்திக்கு சாயந்தரம் என் வீட்டு கொல்லை பக்கத்தில் கொஞ்சம் எல்லாம் கொத்தி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி கொத்தும்போது திடீர்னு கல்லில் படுற சத்தம் கேட்டுச்சு. அங்கே என்னன்னு பார்த்தா ஒரு சிவலிங்கம் இருக்குது சாமி. எனக்கு சட்டுன்னு என்ன பண்ணுறதுனே தெரியல. அது மேலே நம்ம இதெல்லாம் நம்ம இப்படி தோண்டும் போது அதில் போய் பட்டுருச்சே அப்படின்னு மனசெல்லாம் ஒரே கஷ்டமாக இருந்துச்சு. ராத்திரி எல்லாமும் தூக்கமே இல்லை. நான் மெகரண்டிசா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், இது என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குறதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். கார்த்தால பேசுவோன்னு சொன்னாங்க. கரெக்டாக கார்த்தால நாங்கள் யார்கிட்ட கேட்குறது, ஊர் பெரியவங்களை பார்க்கணுன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி சாமி வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, ஊர் பெரியவங்களாம் இங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு நேராக வந்துட்டேன். தெய்வம் மாதிரி நீங்களே வந்தீங்க, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னாராம். இப்போ இந்த இடத்துல தான் வைத்தா மாமா சொல்கிறா, அந்த ஊரில் சிவாலயம் இவா கேட்டா மாதிரியே, அதாவது மேலக்கோடியில் பெருமாள் கோயில் இருக்குனாக்கா கீழக்கோடியில் சிவன் கோயில் இருந்தே ஆகணும். அப்படி இருந்திருக்கு ஒரு காலத்தில். ஆனால் நாளடைவில் அந்த கோயில் அப்படி சிதிலமாகி அது யார் யார் கைக்கோ போய் அந்த நிலத்தோடு அப்படியே அது மூடி மதிஞ்சு காணாமையே போயிருக்கு. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அதுக்கப்புறம் விளைச்சல் நிலம், அது கூட இருக்கிற நிலம் எல்லாம் சேர்ந்து யார் யார் கைக்கோ போயிட்டு வந்ததில் கடைசியில் இந்த லத்தீஃப் பாய் குடும்பத்துக்கிட்ட அவள் வீடு எங்கே இருக்கோ அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கு. இந்த எல்லா விஷயமும்
இத்தனை வருஷமாக யாருக்கும் தெரியல, இந்த 90 வயசு தாத்தா வரைக்கும் தெரியல. இன்னைக்கு பெரியவா அங்கே வந்து உட்காண்ட நேரத்தில் இந்த விஷயங்கள் வெளியில் வருது. இந்த லத்தீஃப் பாய் அதோட நிற்கலை, ரொம்ப அழகாக ஒரு அப்ளிகேஷன் போட்டாராம் பெரியவா கிட்ட. அதாவது, நாங்கள் ஏற்கனவே என்ன பாவம் பண்ணோன்னு தெரியல, இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்துடுது எனக்கு. அதனால் இப்போது இப்படி இந்த சிவலிங்கம் இருக்கிற இடம் இதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கே ஏதோ ஒரு கோயில் இருந்திருக்கு அந்த காலத்துலங்கிற வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால் இந்த ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து இங்கே அழகாக ஒரு சிவன் கோயில் கட்டிக்கிட்டோம் சாமி. அதுக்கு தேவையான அந்த நிலம் இது எங்கே இருக்கோ அந்த நிலம் முழுக்க நான் எழுதி கொடுத்துட்றேன், இந்த ஊருக்கே கொடுத்துட்றேன். நல்லபடியாக அவங்க கோயில் கட்டிக்கணும், எப்படி செய்யணும் என்னங்கிறதெல்லாம் சுவாமி வந்து அவங்களுக்கு அனுகிரகமாக சொல்லுங்கள் அப்படின்னு அவர் ரெப்ரசன்டேஷன் போட்டாராம். அதோடு நிற்கலை, கோயில் கட்டுறதுக்கு நிதியாக முதல் வசூல் என்னோட தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு 101 ரூபாயை ஒரு தட்டில் வச்சு அந்த காலத்தில் வச்சு நமஸ்காரம் பண்ணாராம். பாக்கி இருந்தவா எல்லாருக்கும் உடம்பு செலுத்து போச்சு. நம்ம ஊரில் சிவன் கோயிலே இல்லைங்கிறது போய் சிவன் கோயில் ஐடென்டிஃபையும் ஆகி அது கட்டுறதுக்கு உண்டான நிலத்தையும் கொடுத்து இந்த மனுஷர் தன் கையிலேருந்து பணமும் இவ்வளோ எடுத்து கொடுத்துருக்கார் அப்படின்னு உடனே ஆச்சரியமாக போச்சு. பெரியவா பார்த்தாலாம் ஒரே ஒரு சிரிப்பு தான். ஏன்னா இவர் எதுக்காக இந்த கிராமத்துக்குள்ளே வந்தாருன்னு யாருக்கும் தெரியாத, ஏதோ பிக்ஷாட்டனமூர்த்தி கதை மாதிரியே இங்கே தனக்குன்னு எதுவும் தேவையில்லாத ஒருத்தர், ஒரு சுவாமி இந்த கிராமத்துக்குள்ளே மக்களை தேடி வந்தாருன்னு சொன்னாக்கா ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்காக தானே வரார். அப்படி கொடுக்கறதுக்காக வந்தா இந்த பெரியவா. மற்றவாளுக்கு இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல பெரியவா ஒரு அட்வைஸாக கிரியேட் பண்ணி காமிக்கிறார். என்னன்னா, இந்த லத்தீஃப் பாய் இதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டார், இப்போ இவருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருக்கோம் இல்லையா. பெரியவா இன்னொருத்தரை கூப்பிட்டு ஒரு சைகையில் ஒன்று சொல்கிறார். லத்தீஃப் பாய்க்கு ஒரு கேள்வி கேட்குறார், யாருக்கும் புரியல. அப்புறம் ஒரு பேப்பரோ ஸ்லேட்டோ எடுத்துன்னு சொல்லி எழுதி காமிக்கிறாராம். மார்க்க கடமையை முடிச்சாச்சா, உங்கள் மார்க்கத்தில் சொல்லியிருக்கிற கடமை ஆயிடுத்தா பண்ணியாச்சான்ட்டு. அவர் புரிஞ்சுட்டார். இல்லை சாமி, இது வரைக்கும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர அளவுக்கு எங்களுக்கு பண வசதி கிடைக்கல அப்படின்னாராம். பெரியவா உடனே இந்த கிராமத்து மக்கள்கிட்ட சொன்னாராம், இவ்வளோ பண்ணியிருக்காரு, இவருக்கு நீங்கள் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்க வச்சாலாம் பெரியவா. பெரியவா பக்கத்தில் இருந்த வைத்தா மாமா கிட்ட சைகையினால ஒரு விஷயத்த சொல்கிறான். இதைத்தான் வைத்தா மாமாவுடைய அனுபவமாக இந்த இன்சிடென்ட் வருது. மாமாட்ட சொன்னாலாம், இப்படிப்பட்ட ஒரு வசந்த மனுஷர், எவ்வளோ நல்ல மனசு அவருக்கு, தன்னுடைய நிலம் முழுக்க கோயிலுக்காக அப்படியே கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொன்னது இல்லாமல் தான் ஏதோ ஒரு பெரிய பர்பஸுக்காக அவளுடைய ஒரு க்ஷேத்திர தரிசனமாக அவளுக்கு இருக்குது, அதுக்கு போகிறதுக்காக பணம் சேர்க்கறத விட்டுட்டு கையில் இருந்த பணத்தையும் இங்கே கோயில் கட்டுறதுக்காகன்னு முதல் கான்ட்ரிபியூஷன் என்னோடதாக இருக்கட்டும்னு கொடுத்துருக்காரு. இப்படி ஒரு நல்ல மனசுள்ள மனுஷருக்கு நம்மளுடைய ஒரு நன்றி கடனாக ஏதாவது நம்ம செய்ய வேண்டாமா அப்படிங்கிறத பெரியவா இங்கே சைகை மூலமாக அவர் காமிச்சாலாம். உடனே மாமாவும் இங்கே கூட இருக்கிற ஜனங்கள்லாம் கூடியிருக்காளோ இல்லையா, ஊர் பெரியவர்கள் ஜனங்க கிராமத்து ஜனங்கள்லாம் சேர்ந்துருக்காளே, எல்லார்ட்டையும் பெரியவாளுடைய மனசில் இருந்ததை மாமா சொல்கிறா. ஏன்னா பெரியவா முன்னாடி சொன்ன மாதிரி 2 நாளாக பெரியவா மௌனத்தில் இருக்கா. இத்தனை வேலையும் இங்கே மௌனத்திலேயே நடத்தின்னு இருக்கா பெரியவா. இப்போ வைத்தா மாமா எல்லார்ட்டையும் சொன்ன உடனே ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து கூடி பேசி ஒரு தீர்மானத்துக்கு வரா. உடனே பெரியவா சந்நிதியிலேயே லத்தீஃப் பாய்க்கு அவெல்லாம் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறான். என்னன்னா, இவரும் இவருடைய மனைவியாகப்பட்ட மெஹர்னிசாவும் 2 பேரும் ஹஜ் யாத்திரை போயிட்டு வரத்துக்கு என்ன செலவாகிறதோ அது முழுக்க நம்ம ஊரை சார்ந்தது, நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு என்ன தேவையோ அது முழுக்க செஞ்சு கொடுத்து நல்லபடியாக அவளுடைய க்ஷேத்திர தரிசனம் பூர்த்தி ஆகிறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறோன்னு ஒரு கமிட்மெண்ட் இவாளை கொடுத்துட்டா. அவருக்கு லத்தீஃப் பாய்க்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா இத்தனை வருஷமாக நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம், அவளுடைய சுவாமின்னு அவள் கும்பிடுற சுவாமி இருக்காரு, அவரை போய் பார்க்கறதுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு பாக்கியம் இங்கே கண்ணு முன்னாடி உட்காந்துருக்கிற சுவாமியினால ஒரு பெரிய பாக்கியமாக அவருக்கு கிடைச்சிது. இந்த ஊர் ஜனங்களுக்கு எப்படி, அவள் ஊருக்குள்ளேயே புதையுண்டு கடந்த ஒரு க்ஷேத்திரம் சிவக்ஷேத்திரம் இருக்கான்னே அந்த ஊரில் இருக்கிறவாளுக்கு வயசானவாளுக்கே தெரியாத அளவுக்கு காணாமல் போயிட்ட ஒரு சிவக்ஷேத்திரம், தொன்மையான க்ஷேத்திரம், மறுபடி இவாளுக்கு அந்த சுவாமியை பார்க்க கிடைக்கிறது. அதுக்கு அனுகிரகமாகவும் இதே சுவாமி கண் முன்னாடி உட்காந்து ஒருத்தர் லீலை பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய அனுகிரகத்தினால 2 பிரிவாக இருக்கக்கூடியவர்கள் 2 மதம்னு வச்சுப்போமே, அவாவாளுக்கு அவாவா சுவாமியை பார்க்க கிடைச்சிது. இத்தனையும் நடத்திட்டு எதிர்க்க உட்காந்துருக்கிறவர் எனக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாம் காமாட்சி நடத்தினா அப்படிங்கிற மாதிரியே நடத்தின்னு இருக்கிறவராக இங்கே நம்ம பெரியவா உட்காந்துருக்கோம். அப்படி பெரியவா சந்நிதியில் இந்த லீலை நடந்தது. அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம், இந்த லத்தீஃப் பாய்க்கும் ஊர் மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நிறைவாச்சா. பெரியவா இங்கே உள்ள நுழைஞ்சா கிராமத்துக்குள்ள என்ன காரணத்துக்காகன்னு யாருக்குமே தெரியாதுன்னு இந்த அன்பர்கள் கூட்டம்லாம் உள்ளே வந்தது. இப்போ இந்த வேலையெல்லாம் முடிஞ்சுடுத்து. பெரியவா இன்னும் மௌனத்தை கலைக்கலை. இதெல்லாம் முடிஞ்சது. அப்படியே தண்டத்தை எடுத்துட்டாலாம். எல்லாரையும் கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணி எல்லாரும் க்ஷேமமாக இருக்கிறதுக்காக நல்லா ஆசீர்வாதத்தை பண்ணிவிட்டு மறுபடி போய் பல்லாக்கில் ஏறியாச்சு. ஊரை விட்டு கேம்ப் நகர்ந்தாச்சு.
இப்போ இப்படி ஒரு காரியம் இந்த ஊர்ல நடக்க போறது அப்படின்னு, அதுவும் இப்பேற்பட்ட ஒரு சிவக்ஷேத்திரத்தை தேடி காணாம போனது இங்க கிடைக்க போறது அப்படிங்கிற விஷயம்லாம் யாரால் நினைச்சு பார்த்துருக்க முடியும்? யாருக்காவது கொஞ்சமாவது இப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு நினைப்பு வந்திருக்குமோ? இந்த லத்தீஃப் பாய்க்கு முந்தின நாள் சாயந்தரம் தான் அவர் வீட்டு தோட்டத்தில் இப்படி சிவலிங்கத்தை அவர் தோண்டி எடுக்கக்கூடிய, கண்ணில் படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வாய்க்கிறது. ஊரில் யார்கிட்டையுமே அவர் சொல்ல முடியல கார்த்தால வரைக்கும். அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு பெரியவா இங்கே வருவானே, திடீர்னு சிவக்ஷேத்திரத்தை பற்றி கேட்பானே, இப்படின்னு இத்தனை விஷயங்கள் வச்சு பார்த்தாக்கா நமக்கு உடனே என்ன தோணி போயிடும், பெரியவா இப்பேற்பட்ட மிராக்கிள்ஸ்லாம் நடத்தி காமிச்சிருக்கா அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியம் வரும். உடனே நம்ம என்ன நினச்சிடுறோம், பெரியவா ஒன்று ரெண்டு விதத்தில் நினைப்போம். ஒன்று திரிகால ஞானி, எல்லா காலங்கள்லையும் பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃபியூச்சர் நடக்கிறதெல்லாம் தெரியக்கூடிய ஒரு ஞானி அப்படின்னு நினச்சிட்டுருவோம். இல்லைன்னா பெரிய மிராக்கிள் மேக்கர், இவரால் எப்பேற்பட்ட விஷயங்களையும் நடத்தி காட்ட முடியும் நம்ம பெரியவாவால் அப்படின்னு நினச்சிட்டுறோம். ஆனால் இந்த ரெண்டுமே, இப்படி நினைக்கிறது ரெண்டுமே வாஸ்தவத்தில் பெரியவாளுடைய மகிமையை கொஞ்சம் குறைச்சி ஆகிற மாதிரி ஆயிடுறதுன்னு எனக்கு தோன்றுறது. இது ஏன் சொல்கிறேன்னா, பெரியவா சொல்லியிருக்கிற ஒரு டெஃபினேஷன் இருக்குது பரமேஸ்வரனை பற்றி. தன்னை பற்றி பெரியவா என்றைக்கும் எங்கேயும் பேசின்றதே கிடையாது. ஆனால் நான் பரமேஸ்வரனை பற்றி பெரியவா கொடுத்த ஒரு டெஃபினேஷனை எடுத்து இந்த இன்சிடெண்ட்டுக்கே இப்போ அப்ளை பண்ணி காட்டப்போகிறேன். அப்போது இது ஏன் இப்படி சொல்கிறேன்னு நமக்கு எல்லாருக்கும் போத்தியமாகும். அதாவது ஈஸ்வரன்னா யாரு அப்படின்னு சொல்லக்கூடியதாக ஒரு டாபிக் சொல்கிறா பெரியவா தெய்வத்தின் குரலில். ஈஸ்வரனை பற்றி சொல்லும் பொழுது ஞானிகள்னு ஒரு சாரார் இருக்கா, அப்புறம் சாதாரணமான மக்கள் நம்மளை மாதிரி இருக்கிறவா அப்படின்னு ஒரு சாரார் இருக்கா. இப்போ இவா ரெண்டு பேருக்கு உண்டான ஒரு டிஸ்டிங்ஷனை பற்றி பெரியவா முதல்ல அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஞானின்னு சொல்கிறவன் யாரு அப்படின்னா, மனசு முழுக்க இந்த சுவாமியே நினச்சிட்டு இருந்து அல்லது இந்த பிரம்மத்தையே நினச்சிட்டு இருந்து, சகுனமாக இருக்கலாம் நிர்குணமாக இருக்கலாம், ஏதோ ஒரு வழியில் அதை நினச்சிட்டே இருந்து ஒரு நேரத்தில் ஒரு காலத்தில் பிரம்மம்னா என்னன்னு பரிபூர்ணமாக தெரிஞ்சின்றவனாக ஒரு ஞானி இருக்கான். அப்போ என்ன ஆகிறது, அவனுக்கு பார்க்கப்படுகிற விஷயம், இவன் பார்க்கக்கூடியவன், பார்வை, இதெல்லாம் இந்த மூணும் ஒன்றா போய்டுறது. அப்போ வெளி விஷயங்கள் எல்லாமே தன்னை சுற்றி நடக்கிறது எல்லாமே மாயை அப்படின்னு நன்னா தெரிஞ்சுட்டு அது எல்லாத்தையும் விலக்கி வச்சுவிட்டு முழுக்க தன்னிலேயே ஊறினவனாக, தன்னை தவிர வேற ஒன்றும் இல்லை, ரெண்டாவது இல்லைன்னு தெரிஞ்சின்றவனாக பிரம்மத்திலேயே நிலை பெற்றவனாக ஞானின்னு ஒருத்தர் இருக்கான். இது ஒரு கேட்டகரி. நம்மளை மாதிரி சாமானியாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தேவைப்படுறது, நம்மளை தவிர சுற்றி என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியறது. ஆனால் நமக்கு நிறைய நீட்ஸ் இருக்குது, வாண்ட்ஸ் இருக்குது, ஏதோ ஒன்று வேணும், அப்படி காரியங்கள் நடக்கணும்னு நம்ம நினச்சி ஆசைப்பட்டுட்டே இருக்கோம். ஆசைக்கு அளவு கிடையாது. இப்படி நல்லதாக ஏதோ ஒரு ஆசையப்பட்டு இது நன்னா நடக்கணும் அப்படிங்கும் பொழுது நம்ம யார்கிட்ட போகிறோம், சுவாமின்னு ஒருத்தரண்ட போகிறோம். அவர்கிட்ட போய் நம்ம பிரார்த்தனையை வச்சுட்டே இருக்கோம். அப்போ நமக்கு காரியங்களும் இருக்குது, இந்த காரியத்தை நடத்தி கொடுக்கறதாக நம்மளை தாண்டி தனியாக சுவாமின்னு ஒரு சக்தி கிட்ட நம்ம போய் பிரார்த்தனையும் வைக்கிறோம். அந்த சுவாமி என்ன பண்ணுறார், காரியமும் நன்னா இருந்து மனசும் நன்னா இருந்தாக்கா அனுகிரகம் பண்ணி இந்த காரியங்களை நடத்தியும் வைக்கிறார். இது நம்மளை மாதிரி சாமானியாளுக்கு. இப்போ இந்த ரெண்டு விஷயம் தனியாகிடுதா. இப்போ இந்த ஞானி ஒரு பக்கம், நம்மளை மாதிரி சாமானியாள் ஒரு பக்கம், இதுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவராக சுவாமின்னு ஒருத்தர் இருக்காரு நம்மளை மாதிரி சாமானியாளுக்கு. அப்போ இந்த சுவாமின்னு ஒருத்தர் தனியாக, இந்த ஞானி பிரம்மம்னு ஒரு நிலையை அடைஞ்சவனாக இருக்கான். இந்த பிரம்மம் வேற இந்த சுவாமி வேறையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. இந்த கொஸ்டினை கேட்டு அங்கே பெரிய ஆன்சர் கொடுக்குறான். இதுக்கு கம்பேரிசன் எவ்வளோ அழகாக கொடுக்குறான்னா, இந்த ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறா. ஒரு ஏரி, ஒரு தடாகம்னு வச்சுப்போம். அந்த மாதிரி ஒரு ஏரியில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அலை அடிச்சின்னு இருக்கு. அந்த அலை அடிச்சின்னு இருக்கக்கூடிய ஏரியில் சம்சாரமான அலை, அந்த அலையில் நம்ம எல்லாம் நீராடின்னு இருக்கோம். நீராடின்னு இருக்கோன்னு சொன்னால் முழுகின்னு இருக்கோன்னு கூட ஒரு பக்கம் வச்சுக்கலாம். பெரியவா சொல்கிறா, ஒரு ஏரியில் இந்த சம்சார அலையில் நீராடின்னு இருக்கா. இது சாமானியர்கள் ஒரு பக்கம். அப்புறம் இன்னொரு சைடு ஏரிக்கு அண்ணண்ட இன்னொரு பக்கத்தில் நல்ல வயல்வெளி. அந்த வயல்வெளியில் சௌக்கியமாக இருந்துன்னு இருக்கிறவர்களாக இந்த ஞானிகள் இருக்கா. அவளுக்கு இந்த ஏரி பற்றியும் கவலை இல்லை, இங்கே அலை அடிக்கிறத பற்றியும் தெரியாது, அங்கே யாரெல்லாம் இருக்காங்கிறதும் அவளுக்கு தெரியாது. அவள் பார்வையை பொறுத்த வரைக்கும் அவளுடைய பசுமை, அவளுடைய அமைதி, அப்படி அவள் வயலில் இருக்கா. இந்த ஏரிக்கும் வயலுக்கும் நடுவில் இந்த தடம் ஒன்று இருக்குது நடுவில். அப்போ அந்த தடத்தில் நின்றுட்டு இருக்கிறவராக தடஸ்தன் அப்படின்னு இங்கே பேர் கொடுக்குறா பெரியவா. அந்த ஏரி கரையில் ஒரு பண்டுன்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி கரையில் நடுவில் நின்றுட்டு இருக்கிறவராக தடஸ்தனாக சுவாமின்னு ஒருத்தர் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். அவருக்கு அவரால் மாத்திரம்தான் ஏரிக்கு இன்னண்டு இருக்கிற ஜனம் இங்கே அலையில் மாட்டின்னு இருக்கிறவாளையும் தெரியும், இந்த பக்கம் வயலில் இருக்கிறவாளையும் அவரால் மாத்திரம்தான் பார்க்க முடியும்.
அப்படி நின்றுட்டு இருக்கிறவரால் இந்த அலையில் ஒருத்தன் மாட்டின்னு இருக்கான், அவனை வந்து காப்பாற்று அப்படின்னு இவரால் இந்த வயலில் நிற்கிறவங்ககிட்ட சொல்ல முடியும். ஏன்னா வயலில் இருக்கிறவனுக்கு நடுவில் பெரிய கரை ஒன்று மடு இருக்குது, அவருக்கு தெரியாதுன்னாக்கா இவர் 2 சைடும் பார்க்கக்கூடியவராக இருக்கார். இவர் சொல்லுவார், ஏன் அங்கே ஒருத்தன் தத்தளிச்சிட்டு இருக்கான், போய் காப்பாற்றுப்பான்னு சொல்லியும் இவரால் சொல்ல முடியும். அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு துணைக்கு இந்த சம்சாரத்தில் முழுகின்னு இருக்கோமே, நம்மளை பிடிச்சி காப்பாற்றி கரை சேர்க்கறதுக்கு ஒரு ஞானியை நம்மக்கிட்ட குருவாக அமைச்சு கொடுக்குறவனாகவும் இந்த ஈஸ்வரன் இருக்கார் அப்படிங்கிற பாயிண்ட் வருது. ஸோ இது முதல் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு கொடுக்குறான். கொடுத்துட்டு இதை மட்டும் வச்சுட்டு பார்த்தாக்கா சுவாமிங்கிறவர் என்னமோ தனியாகவும், இந்த ஞானிங்கிறவன் பிரம்மங்கிறத தெரிஞ்சுட்டு பிரம்மம் என்னவோ தனியாக இருக்குது, அது காரியமே பண்ணாமல் இருக்குது, சுவாமிங்கிறவன் நிறைய காரியத்தை பண்ணிகிட்டே இருக்கிறவனாக இருக்கான் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடக்கூடாது. வாஸ்தவமாக என்னன்னு கேட்டால், இந்த சுவாமின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தானே தான் எல்லாமாக நிறைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத நன்னா தெரிஞ்சின்றவராக இருக்கார். அதுதான் அத்வைத நிலை. பெரியவா சொல்கிறா, தானே எல்லாமாக இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டான்னாக்கா ஒரு ஞானியே அந்த நிலைக்கு ரீச் ஆகிட்டான்னு சொன்னாக்கா என்ன ஆகிறது? எப்பவும் உள்ளுக்குள்ள அடங்கின ஒரு பிரம்மமாக, சாந்த ஸ்வரூபனாக, உள்ளுக்குள்ள அலையே அடிக்காதவனாக ஒருத்தன் இருந்துட்டு இருப்பான். உதாரணமாக தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற பிரிவா. இந்த ஈஸ்வரன் எடுத்துட்டேன்னா தட்சிணாமூர்த்தியாக அவர் உட்காந்துருக்கும் பொழுது எந்நேரம் அடங்கின சாந்தமாக உள்ளுக்குள்ள அப்படியே உட்காண்டிருக்கார். ஆனால் அதே ஈஸ்வரன் வெளியில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் வரும் பொழுது என்ன பண்ணுறார்? அவர் பண்ணாத கூத்து பாக்கி கிடையாது. சிதம்பரத்தில் கூத்தனாக எந்நேரமும் சுற்றி சுற்றி ஆடிண்டே இருக்கார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தாருகாவனத்தில் பிக்ஷாடனராக போய் அங்கே இருக்கிறவா எல்லாரையும் அப்படியே வசீகரிக்கிறவராக ஒரு பிக்ஷாடன மூர்த்தியாக அப்படி போகிறார். இன்னொரு பக்கம் தக்ஷ யஜ்ஞத்தில் சூரியனை ஒரு குத்து குத்தி அவனுடைய பல்ல உடைக்கிற அளவுக்கு பதம் பார்க்குறார். இப்படி இவர் செய்யாத காரியங்கள்னு இல்லை, காரியங்களாக பண்ணிகிட்டே இருக்கார். 1 2 லீலைகள் பரமேஸ்வரனோடது. அப்படி காரியங்களையும் செஞ்சுட்டே இருக்கார் ஒரு பக்கம். வெளியில் உள்ளுக்குள்ள அடங்கின அமைதியாக பிரம்மஸ்வரூபமாக அப்படியே ஒரு அமைதியோடு இருந்துட்டு இருக்கார். இதுதான் இந்த ஈஸ்வரனுடைய மகத்துவம்னு பெரியவாங்க சொல்லி காமிக்கிறேன். அப்படியே எடுத்து இங்கே இந்த பெரியவாளுக்கு அப்ளை பண்ணி பார்ப்போமே. இந்த சம்பவத்தில் இவரை வெறும் ஒரு திரிகால ஞானின்னு நம்ம கணக்கு போட்டோம்னாலோ, இல்லை ஏதோ ஒரு மந்திரவாத வேலையெல்லாம் பண்ணுறவராக மிராக்கிள் மேக்கராக நினச்சிட்டோம்னாலோ நம்மளுடைய லாஸ் அது. ஏன்னா அங்கே உட்காந்துருக்கிறது சாட்சாத் அந்த ஈஸ்வரன்கிறத இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த ஊரில் இருக்கிறவாள்லாம் ஒரு பக்கம் சம்சாரால அடிச்சுட்டு இருக்கிறவாளா ஒரு பக்கம் இருக்கா, இன்னொரு பக்கம் அந்த சுவாமியே கொண்டு அவளுக்கு தரிசனம் பண்ணி காட்ட வேண்டியவராக அவளுக்கு ஏதோ ஒரு வழி தேவைப்பட்டது. அப்போ இந்த இடத்துல பெரியவா என்ன பண்ணுறா? தானே பிரம்மஸ்வரூபமாக, வாயை கூட திறக்கலை. இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தானமே அப்படியே இங்கே பொருத்தி பார்க்கலாம். வாயே திறக்கலை, அடங்கின அமைதியோடு அங்கே உட்காண்டிருக்கா. பிரம்மமாக தட்சிணாமூர்த்தியாக இருந்தாச்சு. அதே நேரத்தில் இவாளுக்கு வழிகாட்ட வேண்டிய ஞானியாக ஒருத்தர் வந்து காரியங்கள் பண்ணணுமே, காரியங்களை நடத்தி வைக்கணுமே ஈஸ்வரனை. அப்படி ஒரு ஞானியாக இருந்துட்டு இவாளை எல்லாம் கொண்ட கனெக்ட் பண்ணி இந்த லீலா விசித்திரத்தில் இவர்களுக்கு இவர்களுடைய தெய்வத்தை காமிச்சாச்சு, அவருக்கு அவருடைய தெய்வத்தை காமிச்சாச்சுன்னு எல்லாத்தையும் நடத்தி காமிச்சா. பிரத்யக்ஷ பரமேஸ்வரனாக பெரியவா அப்படி தரிசனம் கொடுத்தான்னு பார்க்குறோம். இவருடைய லீலைகள் இதோடையா நிற்கிறது? இன்னும் இருக்குது, நாளை பார்ப்போம். பெரியவா சரணம்.